எப்படியோ ஒரு வழியா தவைக்க தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தீய சக்தியின் உதவியால தமிழ்நாட்டு சிஎம் சீட்ல இன்னைக்கு காலையில உட்காந்துட்டாரு. அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப அவரு தீய சக்தியா தூய சக்தியான்றது தெரியல. இப்போ அந்த தீய சக்தி கூட்டணி கட்சிகள் உதவி இல்லாம தவைக்க தலைவர் விஜய் அவர்களால ஜோசப் விஜய் அவர்களால சிஎம் ஆகியிருக்க முடியாது. அப்படி சப்போஸ் அவர் சிஎம் ஆகாம இருந்தா என்ன நடக்கும்னா, தமிழ்நாட்டுல ஆளுநரோட ஆட்சி வந்துடும். ஆளுநரோட ஆட்சி அப்படின்றது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்காக நான் இப்ப சொல்றேன். ஆளுநர் ஆட்சின்றது டைரக்டா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும். அப்படி பிஜேபி உள்ள வந்துச்சுன்னா என்னென்ன நடக்கும்ன்றது அதையும் கொஞ்சம் சொல்றேன். முதல்ல அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா மாநில உரிமைகளை ரத்து பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பான உரிமைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை ரத்து பண்றாங்க. அது செயல்படுத்த முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க. அடுத்து இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாங்க. முக்கியமா ஓபிசிக்கான இடஒதுக்கீடெல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க. ரிசர்வேஷனே ஸ்டாப் பண்றதுதான் அவங்களோட குறிக்கோளாவே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்கமே ஒரே நாள்ல தேர்தல் வைக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்துருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மீதான ஒரு வெறுப்பு அரசியலை கொண்டு வருவாங்க. அவங்க மீது தாக்குதல் பண்ற மாதிரி. இப்போ ரீசெண்டா நடந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க மசூதி பக்கத்துல சிக்கந்தர் தர்கா பக்கத்துல இருக்கிற ஒரு சர்வேக்கல் தூண்ல தான் நாங்க தீபம் ஏத்துவோம்னு சொல்லிட்டு சில ஹிந்துத்துவ கும்பல் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம முன்னாள் தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அழகா டேக்கிள் பண்ணி கொண்டு போய் அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டாரு. முக்கியமா மத கலவரத்தை அவங்க அதிகமா கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் சொல்லிட்டு நம்ம ஒரு பிரதர்ஹுட் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, இஸ்லாமியர்கள் மீது அப்புறம் கிறிஸ்தவர்கள் மீது ஒரு வெறுப்பை கொண்டு வருவாங்க. அவங்க மேல தாக்குதல் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள ஒரு ஃப்ரீடமா சுதந்திரமாவே இருக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு அரசியல் அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஒன்னும் நம்ம பின்னாடி எல்லாம் போக தேவையில்ல. இப்போ மேற்கு வங்கத்துல பிஜேபி ஜெயிச்சதுனால அங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமைலாம் நடந்துட்டு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு மசூதிக்குள்ள போயிட்டு அவங்க நமாஸ் பண்ணும்போது பின்னாடி நின்று பெருசா அந்த பிபியோ நாதஸ்வரமோ அது எனக்கு சரியா தெரியல, அதை வச்சு ஊதி ஊதி அவங்கள டிஸ்டர்ப் பண்றது. அப்புறம் அவங்க மசூதி மேலே ஏறி அந்த காவி கலர் கொடிய நட்டு வச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்துறது. அப்புறம் இஸ்லாமியர்கள் வீட்டு முன்னாடி போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் கத்தி கோஷம் போடுறது ஒரு கும்பலா. அப்புறம் முக்கியமா அவங்களோட சமாதி இருக்கு இல்லைங்களா, அதை போயிட்டு இடிச்சு தள்ளுறது, காலால எட்டி உதைக்கிறது. அப்புறம் அங்க மேல ஒரு துணி மாதிரி போட்டு வைப்பாங்கல்ல, அதெல்லாம் போயிட்டு கொளுத்துறது. அதெல்லாம் இப்ப ரீசெண்ட் வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மேற்கு வங்கத்துல பிஜேபி எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற அட்டுழியங்கள் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கலவரங்கள்லாம் வடநாட்டு சைடு தான் நடக்கும். ஆனா பிஜேபி இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அதுவும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி எந்தவித அசம்பாவிதங்களும் இங்க நடக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துலனாலதான் நம்ம தீய சக்தி அவங்க கூட்டணி கட்சிகளை தாவேகா கட்சி கூட இணைச்சு இப்போ தாவேகா தலைவர் சிஎம் ஆகி இருக்கிறாரு. சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, காலையில அவரோட ஸ்பீச்சை பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு கஜானாவே எப்படி வாரி வழிச்சு கிளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க. அதை நான் கொஞ்சம் சரி பண்ணிட்டு எல்லாருக்கும் நான் சொன்ன திட்டத்தை நான் கண்டிப்பா செய்வேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இதே சிஎம் சார் தான் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காசு இல்லைன்னு சொல்றீங்க சிஎம் சார், அப்புறம் விடிய காத்தால பார்க்கும்போது எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் எப்படி போட்டீங்க தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாரு. இப்ப அதே விஜய் தேர்தல்ல ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் கஜானால காசே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா கஜானால காசு எப்படி இல்லாம போகும் அது எனக்கு தெரியல. நான் ஒரு டேட்டா சொல்றேன், அதை பாருங்க. இப்ப டேட்டா இல்லாம பேசுனா நீங்க என் மேல நான் தப்பு சொல்றேன், நீ எப்படி விஜய் சொல்லுவ அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இது டேட்டா, இது தமிழ்நாடு கவர்மெண்டோட டேட்டாவை நான் படிக்கிறேன், கேளுங்க. பார்த்துதான் படிக்க முடியும், ஏன்னா கோடிக்கணக்கில் இருக்கு. ஸோ அது என்னால மக்கப் பண்ணி எல்லாம் படிக்க முடியாது. பார்த்து படிக்கிறேன், நீங்க செக்அப் பண்ணிக்கோங்க. படிக்கிறேன், கேளுங்க. தமிழ்நாட்டோட மாத வருமானம் மட்டும் ஜிஎஸ்டி கமர்ஷியல் டாக்ஸஸ் 7800 கோடி பெர் மந்த். சேல் டாக்ஸ் வேட்னு சொல்லுவாங்களா, அது 5860 கோடி. அப்புறம் டாஸ்மாக் ரெவன்யூ 4030 கோடி. அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அது 2175 கோடி. அப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ் அது 1120 கோடி. அப்புறம் சென்ட்ரல் டாக்ஸ் ஷேரு
சென்ட்ரல் டாக்ஸ் ஷேர் அது வந்து 4835 கோடி. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அது வந்து 1986 கோடி. ஸோ இது மட்டுமே வந்து வெறும் மாத வருமானம் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசம் மட்டும் எவ்வளோ வருதுன்னா 27,500 கோடி வருது மாசம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அப்புறம் எப்படி கஜானால காசே இல்லைன்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சாமானியமான ஒரு பொண்ணு தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கணக்கு தான் இது நான் சொல்றேன். ஆனா ஒரு சிஎம் சீட்ல உட்காந்துட்டு அவர் எப்படி கஜானால காசே இல்லை எம்டியா இருக்கு வாரி வழிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாருன்னு தெரியல. ஆனா சிஎம் சார் வந்து சொல்றத வந்து அவங்க ஃபேன்ஸ் டிவிகே ஃபேன்ஸ் வந்து அப்படியே கண்மூடித்தனமா நம்புவாங்க. ஏன்னா இன்னுமே அவர் வந்து ஒரு ஸ்டார் அப்படின்ற இடத்துல வச்சுதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரோ அதை கண்மூடிக்கிட்டு அவர் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ஸ்டாகிராம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. பாருங்க டிஎம்கே தான் வந்து ஃபுல்லா வழிச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க, அவருக்கு எப்படி இனிமே இதெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும், அண்ணன் வந்து இதெல்லாம் சரி பண்ணிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா மாத வருமானமே இவ்வளவு இருக்கு. ஸோ கஜானா எம்டியா இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஒரு சுத்த பொய். அதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க ஒரு பொறுப்புல இருக்கீங்க, நீங்க இப்போ ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் அந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுப்பா பதில் சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னா தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர உங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து அது வந்து புரியும். ஓ அரசியல்னா இதானா, அரசியல்ல இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே வந்து கண்மூடித்தனமா எதுவுமே இல்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களும் அதே தான் நம்புவாங்க. அவங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நீங்க சொன்னீங்கன்னா அது கண்மூடித்தனமா நம்புவாங்க. ஸோ அவ்வளவுதான் நான் சொல்ல வருது, அவ்வளவுதான். ஸோ கஜானாலாம் காலியாலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. மாத வருமானமே 27,000 28,000 கோடி வந்து வருது தமிழ்நாட்டுக்கு. உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்களே போயிட்டு செக் பண்ணி பாருங்க. வேற ஒன்றும் நான் சொல்றதுக்கு இல்லை, இது சொல்றதுக்காக தான் 3 சட்டத்தை வந்து கொண்டு வரதுக்காக சைன் போட்டிருக்கிறாரு. அது கண்டிப்பா வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஃபர்ஸ்ட் வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னது, அப்புறம் பெண்களுக்கு வந்து பெண்களின் பாதுகாப்பு குறித்த அது ஒரு சட்டம், அடுத்து வந்து போதையில்லா தமிழகம்னு சொல்லிட்டு. ஓகே, இது எல்லாமே ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதுக்கு ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் நம்ம சிஎம் சாருக்கு. இன்னைக்கு நடந்ததுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து 3வது இடத்த கொடுத்தது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறோம்னா நமக்கு தமிழ் தாய் தான் முதல்ல வரணும். தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தான் ஃபர்ஸ்ட் வரணும், கடைசியா வந்து தேசிய கீதத்தை பாடி முடிக்கணும். ஆனா இங்க அப்படியே உல்டாவா இருந்தது. அது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் தான். ஸோ வரப்போகும் மற்ற விழாக்கள்ல எதனா வந்து நம்ம சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு புதியதாக பதவியேற்றிருக்கும் தவைக்க தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.